இல்லை, எதுக்காக இந்த சேனல் தொடங்கப்பட்டன்னு உங்களுக்கு தெரியுமல? இல்லை, நீங்கள் உங்கள் பாட்டுக்கு பேசுகிறீங்க, என்னல பேசுகிறீங்க? இல்லை, அண்ணாமலை என் மாபெரும் தலைவனுக்காக மட்டுமே தொடங்கப்பட்ட சேனல் இது. வலதுசாரி கருத்துக்களும் பிஜேபி தொடர்பான கருத்துக்களுக்குமாக தொடங்கப்பட்ட சேனல் இது. ஒட்டு மொத்த தமிழ்நாட்டில் அனைத்து கட்சிகளுக்கும் சேனல்கள் இருக்கும்போது அண்ணாமலை பிஜேபி என்ற ஒரு தனி கட்சிக்கு மட்டும் பெரிய அளவில் ஆதரவு இல்லாது என்பதை அறிந்த நான் உடனடியாக அண்ணாமலைக்காகவும் பிஜேபிக்காகவும் ஒரு கட்சியை சேனலை உருவாக்கி அதன் மூலம் நான் மிகப்பெரிய அளவில் அண்ணாமலையுடைய பரப்புரைகளின் கொள்கைகளை வளர்க்க வேண்டும் என்பதற்காக ஆர்வத்துடன் தொடங்கப்பட்ட சேனலே இந்த சேனல். இந்த சேனல் முழுக்க முழுக்க அண்ணாமலை பற்றிய வரலாறும் அண்ணாமலையுடைய செயல்பாடுகளும் பிஜேபி மற்றும் அகில இந்திய பிஜேபியுடைய செயல்பாடும் நம்முடைய RSS நண்பர்களிடம் செயல்பாடுகளும் தேசபக்தியாளர்களின் செயல்பாடும் அனைத்துமே இதில் வரும். மற்றும் இந்த மக்களுக்கான செயல்பாடுகளும் இதில் இருக்கும். அண்ணாமலை என்ற தலைவரை சுற்றியே இந்த சேனல் நடக்கிறது என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். தோழர்களே, இந்த சேனல் மூலம் உங்களுக்கு மிகப்பெரிய அளவில் அறிவியல் ஆற்றல்களும் புரியாத ஆற்றல்களும் பல விதமான நன்மைகள் உங்களுக்கு கிடைக்கும். ஜேர்னலிசத்தில் உங்களுக்கு எவ்வளோ பெரிய எல்லைக்கு போக வேண்டும்னு இந்த சேனலை பின்பற்றி பாருங்கள். இந்த சேனல் உங்களுக்கான வலதுசாரி சிந்தனைகளும் சரி, பொது சிந்தனைகளும் சரி, அனைத்துமே சமமாக பிரிக்கப்பட்டு பார்க்கப்படும். இந்த சேனல் மூலம் உங்களுடைய வாழ்க்கை ஒரு மாற்றத்தை ஏற்படுத்த முடியும் என்ற நம்பிக்கையுடன் இந்த சேனலிலிருந்து நான் ஒரு முதல் காணொலியாக அடுத்த காணொலியை நான் உங்களுக்கு பகிர்கிறேன். தோழர்களே, அண்ணாமலையுடைய வாழ்க்கை வரலாறு பற்றியும் அவருடைய செயல்பாடுகள் பற்றியும் விரிவான ஒரு காணொலி ஆல்ரெடி நம்ம ரெஜிஸ்டர் பண்ணியிருக்கோம். அதை பற்றி உங்களுடைய கருத்துக்களையும் கமெண்ட்ஸ்களையும் நீங்கள் தெரிவிக்க வேண்டும். ஏனென்றால் தமிழ் இந்த காலகட்டத்தில் பாஜகவுடைய வளர்ச்சி என்பது குன்றியே இருந்தது. அதுபோல் முருகன் வந்த அப்புறம் பாஜகவுடைய வளர்ச்சி சட்டு என்பது அவர் நடத்தின அந்த மதத்தை வைத்து ஒரு யாத்திரை நடத்தின அரசியலுக்காக. அந்த யாத்திரை அது முருகை பக்த யாத்திரையா, முருகை யாத்திரை என்று சொல்வார்கள். அந்த யாத்திரையிலே அப்புறம் தமிழகத்தில் இந்து மக்கள் அனைவரும் ஒன்று கூடி, இந்து மக்கள் அனைவரும் ஒன்று கூடுங்க. அதன் மூலம் பல சீட்டுகளை நாம் வென்றோம். 4 சீட்டுக்கிட்ட வென்றிருக்கோம். ஸோ அந்த இடத்துல தான் ஒரு ஸ்பார்க் ஆனது தமிழகத்தில் உருவானது. அந்த ஸ்பார்க் பின்னர் அண்ணாமலை எனும் மாபெரும் தலைவனிடம் கொடுக்கப்பட்டது. அண்ணாமலை எனும் மாபெரும் தலைவன் அந்த ஸ்பார்க்கை கொஞ்சம் தூரம் கொண்டு செல்லும் போது குறுக்கில் அதிமுகவிடம் பிரச்சனை ஏற்பட்டு அண்ணாமலை பதவியிலிருந்து தூக்கப்பட்டார். இருப்பினும் அண்ணாமலையுடைய செயல்பாடுகள் இன்னும் சிறப்பாக தான் இருக்கிறது. அண்ணாமலை என்னும் மாபெரும் சகாப்தத்தை அசைக்க தமிழ்நாட்டிலோ இந்த இந்தியாவில் எந்த ஒருவனும் இல்லை என்பதை நாம் உறக்க சொல்லியே ஆக வேண்டும். அதுதான் உண்மையாகவும் உள்ளது. அண்ணாமலையுடைய செயல்பாடுகளை நாம் பார்ப்போமா நண்பர்களே? ஊழலுக்கு எதிராக அவர் செய்த புரட்சிகளை பார்ப்போமா? ஊழலை எதிர்த்து உண்ணாவிரதம் என்ற ஒரே தலைவராக இருக்கிறார் அண்ணாமலை. ஊழலுக்காகவும் ஊழல் செய்தவர்களுக்காகவும் எதிராக இடி, அமலாக்கத்துறை போன்றவர்களுக்கு தகவல் கொடுத்து அந்த தானே ஒரு இன்வெஸ்டிகேஷன் ஆஃபீஸராக இறங்கி அந்த பல தகவல்களை திரட்டி அதை ஈடிக்கும் ஐடிக்கும் அனுப்பி அவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வைக்கப்படும் அளவுக்கு மிக துணிச்சலான நபர் அண்ணாமலை. அண்ணாமலையுடைய செயல்பாடுகளை கண்டு வியந்தே போனார் அமித்ஷா. அடுத்த ஆண்டோ இல்லை அடுத்த 10 ஆண்டுகளுக்கு பின்பு அண்ணாமலை பாரதத்தின் பிரதமராக வரக்கூடிய அளவுக்கு முன்னேறுவார் என்பது நம்முடைய கருத்து. நிச்சயமாக அவர் ஒரு பிரதமராக இருப்பார் என்பதையும் நாம் புரிந்து கொள்ள வேண்டும். மோடிக்கு அடுத்து அவர்தான் பிரதமர் என்பதை நான் தெள்ள தெளிவாக இந்த காணொலியில் சொல்லிக் கொள்கிறேன் நண்பர்களை. நம்முடைய நயினார் நாகேந்திரன் அவர்களை பொறுத்த வரைக்கும் அண்ணாமலையுடைய வழிகாட்டுதலின்படி சிறப்பாக பணியாற்றி வருகிறார் என்றே சொல்ல வேண்டும். அண்ணாமலை என்னதான் ஆட்சி கட்சியில் தலைவர் பதவியில் இல்லை என்றாலும் அவருடைய வழிகாட்டுதலின் கீழ்தான் நயினார் நாகேந்திரன் அவர்களும் இருக்கிறார்கள் என்பது அனைவருக்கும் தெரிந்ததே. அது வெளிப்படையாக இல்லை என்றாலும் பின்னால் இருந்து இயக்குவர் அண்ணாமலை தான் என்பது அனைவரும் பரவலாக பேசப்படுகிறது என்பது உண்மை. அண்ணாமலை எவ்வாறுபட்ட சக்தி என்பது இதிலிருந்து உங்களுக்கு புரிய வேண்டும். கட்சியிலும் சரி, கட்சிக்கு வெளியிலும் சரி, ஆட்சியிலும் சரி, ஆட்சிக்கு அப்பாற்பட்டும் சரி, அண்ணாமலை விளக்க முடியாத சக்தியாக திகழ்ந்து வருகிறார். அண்ணாமலையுடைய செயல்பாடுகளும் அண்ணாமலையுடைய நடத்தையும் இந்த தமிழ்நாட்டு மக்களுக்கு மிகப்பெரிய பெருமையும் வரலாற்று சாதனையுமாக உள்ளது. தலை குனியாமல் நடக்கும் அண்ணாமலை தமிழை நிமிர்ந்தே எப்பொழுது நடப்பார். ஏனென்றால் அவர் ஊழல்வாதிகள் தான் தலை குனிந்து நடக்க வேண்டும். தப்பு செய்தவன் உப்பு தின்னவன் தண்ணி குடித்துத்தான் ஆக வேண்டும் என்பார்கள். ஆனால் அண்ணாமலை எப்போதும் தண்ணீர் குடிக்க வேண்டிய நிலைமை வருவாது. இது வந்ததும் இல்லை, இனிமேலும் வராது. ஏன்னா அண்ணாமலை போன்ற ஒரு தியாகத் தலைவனை பார்க்க முடியாது. அதன் பின்னர் தற்பொழுது அண்ணாமலை மீது ஒரு குற்றச்சாட்டு வைத்தார்கள். அவர் கோடிக்கணக்கில் பணங்களை மக்களிடமிருந்து வாங்கி கொண்டு தனக்கு சொந்தமாக பிஸ்னஸ் தொடங்கியிருக்கிறார். இந்த பணம் எங்கிருந்து வந்திருந்ததால் கேட்கின்றனர். அதற்கு அண்ணாமலை தெளிவாக விளக்கம் அளித்துள்ளார். இந்த விளக்கத்தை பார்த்து வியந்த மோடியை பாராட்டியுள்ளார். அவ்வளவு அழகாக ஒவ்வொரு பாயிண்டாக வெற்றி பொட்டில் அடித்தார் போல் விளக்கம் அளித்தார். இந்த விளக்கத்தின் மூலம் அவர் இந்த தமிழ்நாட்டு மக்களுக்கு சொல்வது, நான் புனிதமான மனிதன், என்னிடம் கரைகள் இல்லை, என் கைகளிலும் கரைகள் இல்லை என்பதை இந்த புனிதமான நாட்டு மக்களுக்கு புனிதமான முறையில் எடுத்துரைத்துள்ளார்.
அண்ணாமலை என்பது ஒரு சகாப்தம். அவரை அசைக்கவோ ஆட்டவோ முடியாது. அண்ணாமலை என்றும் இருப்பார், இன்றும் இருக்கிறார், நாளையும் இருப்பார். உங்களுக்கு கண்களில் விரலை விட்டு ஆட்டிக்கொண்டே இருப்பார். அவர் இருக்கும் வரைக்கும் எந்த சக்தியாலும் நிம்மதியாக இங்கே இருக்க முடியாது என்பதை மிக மிக வருத்தத்துடன் செய்து கொள்கிறேன். நன்றி.